நீல நிற ஜோதி. இதுல தியானத்துக்கோ நம்மளுடைய அனுபவத்தைய நம்ம பல்வேறுபட்ட முறைகள்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வரும். எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஒரு அனுபவத்தை அது எந்த வடிவத்துல பார்க்குற மக்களுக்கு கடத்த முடியும், சொல்ல முடியுங்கிறத நம்ம கொடுக்கணும். இதுக்கு முக்கியமான மூல காரணமா இருக்கிறது அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வளரும் போதோ இல்ல ஒரு டிராவல்ல இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் அவங்கள கீழே இருக்கிற பொருள் வழி நடத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தையா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம், குழந்தையா நீங்க வளர்ற வாழ்க்கையில பூமியை சுத்தி இருக்கிற நீங்க பூலோகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இடத்துக்குள்ள ஒரு பொருள் இன்னொரு பொருளை வழி நடத்தும். ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் ஆறுதலா இருக்கும். ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் எதிரியா இருக்கும். ஒரு பொருளால ஒருத்தன் சிரிப்பான், ஒரு பொருளால ஒருத்தன் அழுவான். ஒரு பொருளை பார்த்து ஒருத்தன் ரசிப்பான், ஒரு பொருளை பார்த்து ஒருத்தன் வெறுப்பான். இப்படிதான் அந்த இயக்கம் இருக்கு. அதனால அதை நகர்ந்து போவீங்க. இல்ல இங்கிருந்து அப்படியே நகர்ந்து போகும்போது ஒரு புத்தகம் உங்களை வியர்ப்புல ஆழ்த்திடும். ஒரு ஞானியோடைய உரை உங்களை வியர்ப்புல ஆழ்த்திடும். ஒரு ஞானியோடைய தியானம் உங்களை தன்னை அறியாம வச்சிடும். ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கேயே தன்னை மறந்துடுவீங்க. ஒரு நாகசுர கலைஞன் உங்களை அப்படியே ஆட்கொண்டுவான். ஒரு பாட்டு பாடுறவன் உங்க செவியே இல்லாத அளவுக்கு மாற்றி போடுவாங்க. இந்த மாதிரி மலையை ரசிப்பீங்க, காற்றை ரசிப்பீங்க, நீரை ரசிப்பீங்க. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் மனிதன் ஏதோ ஒரு இடத்த, ஏதோ ஒரு விஷயத்த நகர்றதுக்காக ஒரு ஒரு பொருள், ஒரு செயலோடு தான் ஒரு பயணத்துக்குள்ளே இருக்கு. அப்ப அவனுக்கு கிடைக்கப்படுற பொருள் பெரிய ஞானிங்கிறவன். எல்லா ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கிடைக்கப்படுற ஒவ்வொரு செயலும் இப்படிதான் இருக்கப்படும். இப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இருக்கப்படுது. அப்ப ஒரு தியானத்துக்குள்ள எனக்கு என்னவா இருக்குன்னா, நான் முன்னாடி எங்க கிராமங்கள்ல வளரும்போது ரேடியோவில் கேட்டு பழைய என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு கிளர்ச்சி, ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா சிறு வயதுல ஒரு 3 வயதுல 4 வயதுல எங்க அம்மா திரையரங்கத்துல கூட்டிட்டு போய் படம் பார்க்க வச்சாங்க. படத்து மேல எனக்கு அந்த தியேட்டர் மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதே என் அம்மாவோட பிறந்த சகோதரர் ஒருவர் இருந்தாரு. அவர் தியேட்டர் ஆப்ரேட்டரா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த தியேட்டருடைய ஆப்ரேட்டர் ரூம்ல இருந்து எனக்கு அந்த ஒரு சின்ன ஓட்டையில அந்த ஒளி போகும். அந்த 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 ஒளி கீற்று அந்த அந்த இடத்த கிழிச்சுக்கிட்டு போகும். சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். 3 ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல போகும். அங்கிருந்து என்னை ஒரு பெரிய ஸ்டூலை போட்டு என்னை பார்க்க வச்சாரு. அப்புறம் அந்த படம் ஓட்டுறதெல்லாம் எப்படிங்கிறது எனக்குள்ள அங்க தெரிஞ்சிச்சு. அப்ப இதெல்லாம் என்ன ஆனிச்சுன்னா, எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனிச்சு. ஏதாவது ஒரு புது புது தாட் வர்றது, புது சிந்தனை வர்றது, ஏதாவது நோக்கிறது, அடுத்தது ஒரு பாடலையோ, ஒரு படத்தையோ, படம் சம்பந்தமான கதைகளையோ, நடிகர் சம்பந்தமான வாழ்க்கையோ, இல்ல பெரிய பெரிய விஷயம். சிறு வயதுல இருந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யாரோட பயோ படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு இருக்கும். யாருடைய வரலாறு அதையும் படிக்கணும், யாருடைய வரலாறாவது தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறுல எனக்கு சிறு வயதுல இருந்து என்னன்னா, யாரு வரலாறு இருந்தாலும் ரொம்ப அந்த வரலாறை நான் கதையா கேட்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்பேன். அப்புறம் என்னுடைய இளமை காலகட்டத்திலையும் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் போகும்போது அப்ப ஒவ்வொருத்தருடைய அந்த வரலாறு பார்க்கும்போது, அந்த வரலாறை படிக்கும்போது, அந்த வரலாறு தெரிஞ்சுக்கும் போது எனக்குள்ள என்னன்னா, இன்னும் வேகமாக நம்ம கடக்கணும், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற அந்த என்கேஜ்மெண்ட் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு பெரிய தாக்கம் வந்துச்சு. நிறைய பேருடைய வரலாறுகள் எனக்கு அந்த இரவு முழுக்க பெரிய சிந்தனையை கொடுத்துருக்கு. தூக்கத்தை குறைச்சிட்டு சிந்தனைகள் அதிகப்படுத்திருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. இந்த தியானம் வந்த போதும் புதுமையான ஒரு உடலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதும், மனம் ஒரு அலைப்பாய்ந்த வேலை செய்யும் போதும், அது சில இடங்கள்ல மனதை அமைதிப்படுத்துறதும், ஒரு நிதானப்படுத்துறதும், நம்மளுடைய தாட் எல்லாம் வேற மாதிரி மாறுறத நான் உணர்ந்தேன். இந்த தியானத்துக்குள்ள இருந்து நான் கம்ப்ளீட்டா உணர்ந்தது என்னன்னா, என்னுடைய சிறு வயதுல, இளமை வயதுல இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறுகளை கேட்டப்பட்டது, படிக்கப்பட்டது, இந்த வாழ்க்கையெல்லாம் போகும்போது கூட
அதுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு மனம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு 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 ஆட்டம் கண்ட ஒரு ஒரு மனிதனாக இருந்தேன். ஒரு ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆர்வம் இருக்கும். அப்ப அந்த ஆர்வத்தை எல்லாம் இந்த தியானம் வந்த போது கொஞ்சம் கட்டுப்படுத்துச்சு. ஒரு 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 பெரிய விஷயத்தை உருவாக்கி கொடுத்தது. என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஒரு விஷயத்த அவ்வளவு சாமானியமா எக்ஸ்போஸ் பண்ணாம கொஞ்சம் நிறுத்தி எக்ஸ்போஸ் பண்றது. அதை எக்ஸ்போஸ்ல கிராமங்கள்ல நம்ம எப்படின்னா, ஒரு விஷயத்த உள்வாங்கி அதை கொஞ்சம் லேட்டா யார்கிட்டயாவது சொல்றது, அப்புறம் அதை சொல்றதுக்கு தவிர்க்கிறது, அப்புறம் அந்த விஷயத்த எப்படி அணுகிறது, நமக்குள்ள ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கிறோம், அதை எப்படி அணுகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தியானத்துக்கு முன்னாடி கிடைக்கல. தியானத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்ப நான் மீட்டிங்கு போற இடங்கள்ல, என் தொழில் சார்ந்த இடங்கள் எல்லாம் என்னுடைய பேச்சு நடவடிக்கைகள்லாம் நிறைய குறைஞ்சிச்சு. அப்ப எனக்குள்ள இருக்கின்ற அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனம் சம்பந்தமா அப்படின்னா, மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது மருத்துவர்கள் சில நம்மளுடைய உடல்கள்ல இருக்கிற சில ஆய்வுகளை வச்சு, விஞ்ஞானிகள் சில ஆய்வுகளை வச்சு, சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா தியானத்துல ஒரு அடிப்படையா ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவன், ஒரு நார்மல் இளைஞனுக்குள்ள மனம்னா என்ன, ஒரு படிச்ச இளைஞன்ட்ட போய் மனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹார்ட்டை காட்டி காதல் சொல்லுவான், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான், அதுல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான். அப்புறம் கிராமங்கள்ல போய் மனம்னா என்னன்னா, அதை என்ன பாரு மனங்கனான்ட்டு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நமக்குள்ளயும் அப்படி இருக்கும்போது, அப்ப அந்த தாட்டு, அந்த செயல், ஒரு ஒரு மாதிரியான ஷேக்கிங் எல்லாத்தையுமே இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்படுத்தினதை நம்மளால நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த டீ இலைகளை பறிப்பாங்க பாத்தீங்கன்னா, டீ இலைகள் நிறைய இருக்கும். அந்த டீக்கு தயாரா இருக்கிற இலையை மட்டும் ஆய்வாங்க. இப்ப மிஷின் வந்துருச்சு. அப்ப ஆஞ்சு பின்னாடி ஒரு சாக்கை வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி எனக்குள்ள அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அது கரெக்டா அந்த டீ இலையை மட்டும் ஆயிர மாதிரி அந்த சூழல் மாறிடுச்சு. அது எனக்கு பெரிய வியப்பா ஏற்பட்டுச்சு. இப்ப தேவைக்கு அதிகமான தாட்ஸ் இருக்கு, தேவைக்கு அதிகமான எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் விட்டா நான் ஒரு 3 நாட்டுக்கு தலைவர் ஆயிடுவேன். அவ்வளவு பெரிய ஐடியா இருக்கு என்கிட்ட, அவ்வளவு பெரிய வேகம் இருக்கு, உத்தியோகம் இருக்கு. ஆனா கடைசியில இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 நாட்டு தலைவனா ஒரு நாட்டுக்கு தலைவன், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாட்டுக்கு தலைவனா இருக்கிற கூட தேவையில்லை. நம்ம இயல்பா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ப்ராசஸ இன்னும் மேம்படுத்தி அழகா வெளியில எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அதை எப்படி வடிவமா வெளியில மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மோல்ட் ஆக்குனுச்சு ஒருத்தனை. ஒரு சிலைய எல்லாரும் சிலை செய்யறாங்க. அந்த சிலைய உன் வடிவத்துல சிலைய முதல்ல நீ விஷுவலா பார்த்தரணும். இந்த சிலை இப்படிதான், இந்த சிலை இப்படிதான் வரப்போகுது, சிலை இப்படிதான் இருக்கும் போது அந்த சிலைய அந்த வடிவத்துக்குள்ள அதை உருவாக்கி அதை கொடுக்கும் போது எப்படி இருக்கணும்னா, அது வழக்கமா இல்லாம வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு முக்கியமான மெயின் காரணமாக எது இருக்கப்பட்டுச்சுன்னா இந்த தியானம் தான். அப்ப எனக்குள்ள இருக்கிற நூற்றுக்கணக்கான தாட்ஸ், சிந்தனைகள் எல்லாம் அது எல்லாம் கரெக்டா குறையப்பட்டுச்சு. அது எல்லாமே அந்த தாட்ஸ், சிந்தனைகள் எல்லாம் எப்படி மாறி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா எதை உருவாக்கலாம், எதை உருவாக்க கூடாது. இப்ப திரைப்படங்கள்ல சின்ன வயசுல என்னுடைய தியேட்டர்ல என்னுடைய மாமா அந்த படம் ஓடும்போது அவர் தேவையற்ற காட்சிகளை அவரே அங்க நறுக்குவார். அவர் எடிட்டர் கிடையாது, அவர் சாதாரண கிராமத்துல இருக்கிற ஒரு ஆபரேட்டர். ஆனா அவருக்கு ஒரு தேவையற்ற ஒரு பெண் சார்ந்த ஏதாவது ஒரு காட்சி வரும்போது அதை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தியானத்துக்குள்ள எனக்கு என்ன ஒரு செயல் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆச்சரியத்துக்குரிய செயல் என்னன்னா, ஆயிரக்கணக்கான தாட்ஸுகள் இருக்கிறத அதை எடிட் பண்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. எதை எப்ப எங்க பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்த கூடாது, அது எதை எந்த மாதிரி சூழல்ல எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த உருவாக்குதலை ரொம்ப உன்னதமா மாத்துச்சு. இப்ப எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய மூட்டை மூட்டையா தாட்ஸ் கிடக்கு, மூட்டை மூட்டையாக ஐடியா கிடக்கு, மூட்டை மூட்டையா எல்லாம் இருக்கு. ஆனா எதை ஒரு லைவ்ல பயன்படுத்தல அப்படிங்கிற விஷயம். இப்ப இது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எனக்குள்ள வர தாட்ஸ் எல்லாமே இது சரியா இது சவறாங்கிறத ஆலோசனை பண்ணி அப்படியே ஒரு லைன்ல இருக்கும்.
ஆயிரக்கணக்கான பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும் நமக்கு பிடிச்ச சில பெயிண்டிங்னு இருக்கும். அப்ப முக்கியமான விஷயங்களை இது என்ன பண்ணிருச்சுன்னா தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும்தான் மிக சரியா இருக்கும், இதுதான் நம்ம வெளிப்படுத்தணும், பாக்கி இதெல்லாம் வந்து போற விஷயம், இதெல்லாம் நம்மள ஒரு உத்தியோகப்படுத்துற விஷயங்கிறத அங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டு. அதே மாதிரி வார்த்தைகள், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் நான் ஸ்டாப்பா எங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் பேசுறேன்னு தெரியாம பேசுவாங்க. இப்ப இந்த காணொலி பேசும்போது கூட சைடுல குரல் எல்லாம் கேட்கலாம். எல்லாருமே காரணத்தோடய தெரிந்தெல்லாம் பேசுறது இல்லை. ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில் தான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு வார்த்தைக்கு 50 வார்த்தையை பதில் கொடுப்பாங்க. ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க? ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் பதிலா இருக்கணும், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு 10 வார்த்தை பதிலா இருக்கக்கூடாது. அப்ப இங்க மனிதன் என்னன்னா பேசுறதுக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் எது கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதுதான் தியானம். அப்ப இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு தண்ணி ஊறுற மாதிரி ஊறும், வார்த்தையும் ஊறும். அப்ப அந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே நீ எக்ஸ்போஸ் பண்ணனா நீ துன்பத்துக்கும் ஆளாவ, இன்பத்துக்கும் ஆளாவ, தேவையில்லாத சங்கடத்துக்கும் ஆளாவ, நீ உன்னையே விரயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இங்க நிறைய பேச்சாளர்கள் பாத்தீங்கன்னா 1500 வார்த்தைகள், 5000 வார்த்தைகள், 1,00,000 வார்த்தைகளை மேடையில பயன்படுத்துவாங்க. அதுல கைத்தட்டப்பட்ட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா 25 வார்த்தைகள் தான் இருக்கும். பாக்கி எல்லாமே அந்த டயத்தை கடக்கிறதுக்கான வார்த்தைகளா இருக்கும். நீங்க கவனிச்சு நல்லா பாருங்க. அது மாதிரி படத்துல எழுதப்படுகிற காட்சிகள்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும். ஆனா மக்கள்கிட்ட பதிவான வார்த்தைகள்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 100 வார்த்தைகள் இருக்கிறதே ரொம்ப கடினம். ஒரு புத்தகத்துல ஒரு எழுத்தாளர் எழுதப்படுகிற வார்த்தைகள்ல 2000 வார்த்தைகளுக்கு மேல இருக்கும். அது தத்துவமாகவும் கவிதையாகவும் மாறுறது பாத்தீங்கன்னா 100 வார்த்தைகள் தான் இருக்கும். அப்ப ஒரு படத்துல இருக்கிற பாடலாசிரியர் எழுதப்படுகிற வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவி, சரணம், இன்னொரு சரணம், இப்படி பிரிச்சு எழுதுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20 வார்த்தையில ஒரு 5 வார்த்தை 4 வார்த்தை தான் அது ரொம்ப போய் ஆழமா நமக்குள்ள நிக்கிற வார்த்தைகளா இருக்கும். சில பேரு அதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் இப்படித்தான் அமைக்கப்படணும்னு அது அமைஞ்சிருக்கும், அது அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா தியானம் என்ன பண்ணுன்னா மொத்தமாக ஒரு வடிவமா என்னன்னா ஒரு ஊத்து முழுக்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குன்னா அத்தனை தண்ணியையும் அள்ளிக்கிட்டு போக மாட்டாங்க. ஒரு கிராமத்துல நாங்க சிறு வயதுல விரதம்ங்கிறதோ எங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே சமைக்கிறதுக்காக எங்களுக்கு போரோ கிணறோ தண்ணிகள் இருந்தாலும் இந்த ஊத்து தண்ணியில சமைக்கிற வழக்கம் இருக்கு. அப்ப ஒரு சிறு கொட்டாங்குச்சியை வச்சு அந்த ஊத்து தண்ணியில இருந்து ஒரு துண்டை வச்சு குடத்துல கட்டிட்டு அதுல தண்ணியை ஊத்தி ஊத்தி உட்காந்துக்கிட்டு நான் சிறு வயதுல அந்த குடத்தை நொப்புறதுதான் எனக்கு வேலை. அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும். அப்ப என்னன்னா தேவை பக்கத்துல இன்னொரு ஊத்து இருக்கும், அது பயங்கரமா ஊறும். ஆனா அதை யாருமே முள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதோட அத சோதிச்சு பார்த்ததுல இதோட இதுதான் சாப்பாடு நல்லா இருக்கு, கம்மியா ஊறுறது. அது சாப்பாடு நல்லா இல்ல, சமைக்க பார்க்கும்போது தண்ணியை பயன்படுத்த நல்லா இல்லைங்கிறதுக்காக அது தேவைக்கு அதிகமா ஊறினாலும் அது நல்ல தன்மையில இல்லைங்கிறத இவங்க சோதிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக வார்த்தைகள் வர்றதையோ நமக்கு செயல்படுத்துகிற செயல்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா தியானம் தான். வெறும் தியானத்தால மாரியம்மனையோ முருகனையோ சிவனையோ இயேசுவையோ அல்லாஹ்வை உணர்றது மட்டும் இல்ல, ஒரு மனிதனுக்குள்ள தேவையற்றதை எது, தேவையில்லாதது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். குப்பை எது, இப்ப நம்ம அரசாங்கத்துக்குள்ள மக்கின குப்பை மக்காத குப்பைன்னு இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே மக்கின குப்பை மக்காத குப்பை இருக்கு. அந்த குப்பைகளை பிரிக்க தெரிஞ்சுக்கணும். இதை பிரிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு தெரியல. நாமளே ஒரு கடல் தான், கடல் நீரை குடிநீரை ஆக்குறோம் அப்படின்னா உப்பை எப்படி பிரிக்கிறது? அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் கலக்கப்பட்டதுன்னா ஒரு மனிதன், ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஜாதகம், பொருத்தம், பேராட்சி, படிப்பு, திறமை, டேலண்ட் எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் 50% நெகட்டிவானவன், 50% பாசிட்டிவானவன். ஆனா தியானத்துக்குள்ள எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதை பாசிட்டிவா ஆக்கிறதுக்கோ எது தேவையோ அந்த 100%க்குள்ள இருக்கிறத அது ஃபில்டர் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் முக்கியமான தியானம். அப்ப இறைவன் அடையிறதோ ஆன்மீக பரப்பளவோ இல்ல கடவுள் சிந்தனையோ கிடையாது. இங்க இந்து மதம் சொல்லிக்கிட்டு இந்தியா முழுக்க நிறைய பரப்புரையில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட தாட் எல்லாம் வேற, அதோட செயல்லாம் வேற. ஆனா ஒரு ஞானி கிட்ட குரு பரப்புறவோ மத பரப்புறவோ இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவன் தாட், அவன் தியானத்துக்குள்ள என்னன்னா எது மேல் நோங்கணும் எது மேல் நோங்க கூடாதுன்னு அங்க தீர்மானிக்கப்படுது. நான் தீர்மானிக்கல. இப்ப நான் நெத்தி முள்ள விபூதி அள்ளி பூசிக்கிட்டு ஒரு 10-25 உத்தராஜையை போட்டு நான் உட்காந்துருக்கலாம். ஆனா என்னோட தியானம்
அது தேவை இல்லைங்கிறத அது ஃபில்டர் பண்ணுது, அது விரும்பல. இப்ப நீங்க ஒரு உடையையோ ஒரு உணவையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்த நோக்கிறதோ விரும்புறது, நேசிக்கிறது, ஆசைப்படுறீங்க, ஓடி போறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறீங்க, மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறீங்க, ஜுரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறீங்க, என்னென்னமோ ஒரு ஃபீல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் விரும்புறது. அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த தியானத்துக்குள்ள என்னன்னா, இது தேவையற்றது, இது தேவை இல்லை, இது இப்படி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, இது இப்படித்தான் அப்படிங்கிறத, இது எப்படி காட்சியா இருக்குன்னா, இந்த பொருளை மக்கள்கிட்ட இப்படித்தான் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது இந்த தியானம் உருவாக்கி இருக்கு. அப்ப இந்த உடை, இந்த தலை, இந்த முடி, இந்த வார்த்தை, இதெல்லாம் இந்த தியானம் இதை இப்படித்தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா ஒரு எடிட்டர் மாதிரி அது ஒரு வேலையை செய்யும். அது எடிட் பண்ணி அது கிளியரா இவ்வளவுதான். இப்ப நம்ம கிட்ட ஃபேஷன் டிசைனர் கிடையாது, நம்ம கிட்ட ஆலோசனை சொல்றதுக்கு தலைமைச் செயலாளர் மாதிரி கிடையாது, IAS IPS மாதிரி கிடையாது. நம்ம கிட்ட தியானத்துக்கு வர்றவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களையோ கூப்பிட்டு இந்த மாதிரி மக்களை கவர்றதுக்கு என்ன இருக்கு, நகரத்தை கவர்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாரும் வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கான வாய்ப்பை கூட அது வழங்குறது. அப்ப அங்க அது என்னன்னா, எது பேசப்படணும் எது சொல்லப்படணுங்கிறத அது தீர்மானிச்சது. அப்ப அதோடைய சைஸ் அளவை அது கரெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட இத கொடுக்கப்படணும். மக்கள் பாக்குறாங்க, பார்க்கல, ஆனா அது என்ன தீர்மானிச்சிருக்குங்கிறத என்கிட்ட சொல்லுதுன்னா, நான் ஒரு தியானம்னு ஒண்ணு வந்த உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தியானத்துக்கு முன்னாடி இருந்த உன்னோட கதாபாத்திரமும் தியானம் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட கதாபாத்திரமும் எப்படி மாறி இருக்கு. இப்போ ஒன்ன இந்த தியானம் வந்தா எப்படி லான்ச் பண்ணிருக்கிறோம், நீ ஒரு பொருள், நீ எப்படிப்பட்ட பொருள், நீ எப்படி பேசுவ, ஒரு விஷயத்த எப்படி அணுகுவ, எப்படி ஒரு விஷயத்த காட்டுவங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதை தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அந்த என்னோட வடிவத்தை இந்த தியானம் வடிவமைச்சிடும். அப்ப நான் வடிவமைக்கல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதேதான் உங்க வாழ்க்கையில. அப்ப உங்க வாழ்க்கைக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள்ல நீங்க வடிவமைச்சு, புற சூழல்கள் வடிவமைச்சு, உங்க கையில கிடைக்கிற பொருளை வச்சு நீங்க போறீங்க. அந்த நல்ல தியானம் வரும்போது வெறும் ஜன்னல் வாசல்ல சித்தர் பிச்சுக்கிட்டு வர்றது, லைட் வர்றது, ஒளிய பாக்குறது, பார்வதியை பாக்குறது, குப்புறப்படுத்து கனவு காண்டுகிட்டு இருக்கிறது, பால் பாயசத்தை காய்ச்சிக்கிட்டே நான் புத்தர் மாதிரி ஆயிடுறேங்கிறது, கனவுலே மிதக்கிறது, இதெல்லாம் இப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தியானம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு சாகாமலே உயிரோடய பேயாவே பல பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். பல பேர் அந்த ஒரு ட்ரீம்லயே சுத்துறான். தியானங்கிறதே ஒரு ட்ரீம், ஒரு கனவுங்கிறான். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனை எப்படி நெறிப்படுத்தி எப்படி செயல்படுத்த முடியுங்கிறது தான். ஆப்போசிட்ல இருக்கிற மனிதனை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது தான். பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு பெரிய விஐபியை பார்க்க போனேன். அவங்க எப்பயுமே சில பாலிசி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆப்போசிட் உட்கார வச்சு வேற வேற கணக்குகள்லாம் பேசுறது, வேற வேற செயல்லாம் இருக்கு. அந்த மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க தாங்க மாட்டீங்க அவங்க கிட்ட, அவங்க வேற மாதிரினாங்க. நான் 10 நிமிஷம் இல்ல, அவங்களோட 2 hours நான் டிராவல் பேசினேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஒரு ஏறத்தாழ 6 வருஷம் நான் அவங்க கூட டிராவல் பண்ணேன். ஆனா ஒரு இடத்துல கூட என்ன நான் மாத்திக்கவே இல்லை. அவங்கதான் என்ன அவங்கள மாத்திக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி பயணிச்சாங்க. அதுக்குள்ளது என்ன நிகழும்னா, நம்மளுடைய உண்மைத்தன்மை, நம்மளுடைய தியானம் ஆப்போசிட்ல இருக்கிற பொருளை கூட நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலை அது எடிட் பண்ணும், அது உருவாக்குங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஷாக்கு. இவ்வளோ காலகட்டத்துல இப்படி எல்லாம் நிகழுமா? உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? பெரிய தமிழ் மொழியை தவிர வேற மொழி கிடையாது. அவங்க வாயை திறந்தா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனா எல்லா விஷயமும் இருந்தும் நம்ம கிட்ட இருந்து மாறப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்பெசிபிக்கா எதுவும் கிடையாது. அங்க ஒண்ணு தியானம். அந்த தியானம் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசி அவங்க நம்மளோட பயணிக்கணுங்கிறத அது தீர்மானிச்சு. அப்ப எப்படின்னு பாத்துக்கங்க, உங்க வீடுகள்ல உங்க சுத்தி இருக்கிற சூழல்கள் மாறுறதுக்கு இது எவ்வளவு பெரிய முக்கியம், இது எவ்வளவு பெரிய பணியா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அடிப்படை தெரியாமலேயே நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கிடக்குறீங்க. வெள்ளிக்கிழமை வந்துடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வந்துடக்கூடாது. நீங்க வழிபாட்டு முறைகள்ல போய் நீங்க வேற வேற வழிக்குள்ள இருக்கிறீங்க. தியானம் பண்ணி அதுக்குள்ள நல்ல செயல் இருக்கணும். தியானங்கிறது தெரு முழுக்க இருக்கு, வீதி முழுக்க இருக்கு. ஆன்லைனை திறந்துட்டா ஆயிரக்கணக்கான தியானம் இருக்கு. எல்லா தியானமும் எல்லா விஷயமும் ஆகாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சாதாரண கருப்பு சாமியில ஆரம்பிச்சு விநாயகர் வரைக்கும் ஒரு கதை இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த இறைவன் ஒரு விதமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறான். அப்ப இங்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் அதுக்குள்ள துல்லியமா சில விஷயங்கள்ல எந்த பொருள் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுது,
எந்த பொருள்கிட்ட இருந்து ஒருத்தன் உருவாக்கப்படணுங்கிறது அது இயற்கையா தீர்மானிக்கப்படுது. அப்படியே இல்லைனாலும் அந்த பொருள்கிட்ட போய் இவன் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அததான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் மேன்மை அடையிறதுக்கு எந்த பொருள்கிட்ட போகணுமோ அதான் முக்கியம். இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்கிறது சாதாரண விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷ பொண்டாட்டி தான் சொல்ல போறாங்க. ஆனா எந்த ஆணு எந்த பெண்ணோட சேரும் அதுதாங்க முக்கியம். கல்யாண மண்டபம் முக்கியம் இல்ல, தாலி முக்கியம் இல்ல, நீங்க பாக்குற பொருத்தம் எல்லாத்தையும் தாண்டி எந்த ஆண் எந்த பெண்ணோட சேரும் அதான் ரொம்ப. அதே மாதிரி இங்க உலகம் முழுக்க தியானம் இருக்கலாம். ஆனா எதிரா தியானம், சரியான தியானம், எதெல்லாம் போய் நிக்கணும் அப்படிங்கறது முக்கியமா வேணும். அந்த செயல்பாடுகள் இருக்க பட்சத்துலதான் அவன் என்னன்னா தன்னை விரயம் பண்ணிக்காம இருக்கிற எஞ்சி காலத்தை அவன் சரியான விஷயத்த உருவாக்கிக்க முடியும். சினிமாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எஞ்சி அப்படிம்பாங்க. எஞ்சின்னா தேவையில்லாததை கட் பண்ணி தூக்கி போடணும். ஆனா இன்னைக்கு ஒரு மனிதன் அப்படிதான் இருக்கிறான். தேவை இது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு கட் பண்ணி தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பொருள்கிட்ட நின்றுட்டு நான் உருவாயிருவேன்னு லட்சக்கணக்கான பேர் கீழே நிக்கிறான். எப்படி உருவாவாங்க? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப கால விரையற ஆகி எல்லாம் டயர்ட் ஆகி ஒரு காலகட்டத்துல அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இது சரியான இடம், இது சரியான நபர்கள்னு அவன் வரும்போது என்ன ஆகும்னா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் அங்க உட்கார்ந்து அவன் என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட போறான். அப்ப இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நீங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது மீண்டும் நான் சொல்றேன், உங்களுக்காக கிடையாது. என்னுடைய தியானத்துல இருந்து உருவாக்குற ஒரு பொருளை இந்த மக்கள்கிட்ட இந்த பிரபஞ்சம் எப்படி லான்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காணொலியோட செயல்பாடு. இப்ப கிடையாது, 500 ஆண்டுகள் கழிச்சு கூட என்னுடைய ரேடியேஷன் ஒர்க் ஆகலைன்னா கூட பரவாயில்லை, என்னுடைய அலைவரிசை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிரபஞ்சத்தால என்னுடைய தியானம் கூட நிறுத்தப்பட்டா கூட பரவாயில்ல. ஆனா இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத இந்த பிரபஞ்சம் துல்லியமாக ஒரு இடத்துல 10 வரிசையில 10 பொருள் இருந்துச்சுன்னா 8 பொருளும் இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் தியானம். அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற புரிதல், அதோடைய செயல்பாடுகள், அதோடைய வடிவம். அவ்வளவுதான். தியானத்தை பல்வேறு விதமா அணுகணும். வெறும் இறை சிந்தனைக்குள்ள தியானத்தை அணுகக்கூடாது. இறையா தியானத்தை பார்க்கறத நிறுத்திட்டு அது நம்மளை உருவாக்குற ஒரு பொருள், ஒரு கருவி அப்படிங்கிறோம் பார்க்கணும். அதை பார்த்துக்கங்க. வாய்ப்பு இருந்தா நேரடியாவோ காணொலி மூலியமாவோ சந்தி.